ஹாய் மக்களே, ஹலோ. நான் உங்கள் பசுவை பேசுகிறேன். இன்றைக்கி என்னடா பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது ஒரே விஷயத்தை பற்றி தாங்க. டைம் எவ்வளோ முக்கியமானது இல்லை. சில நேரத்தில் நம்ம அந்த டயத்தை கரெக்டாக கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்கவோமா அப்படின்னு 1000 கேள்விகள் எனக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம தேவையான டயத்தை தேவையானவங்களுக்கு தேவையான நேரத்தில் கொடுத்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்காதுல்ல. மேபி தெரியல, அதனால தான் சொன்னாங்களே என்னமோ டைம் இஸ் ஆல்வேஸ் ப்ரெஷியஸ், டைம் இஸ் கோல்டு. நிறைய அப்படின்னு எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லை. டைமை பற்றி நம்ம உலகத்தில் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அது அவ்வளோ முக்கியமான விஷயம், அதை பார்த்து செலவு பண்ணணும். நம்மளாம் செலவு பண்ணுறோம், நம்மளை கேட்டால் அந்த டைம் ஓடுது. யாராச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? டைம் நம்மளை கேட்டு மூவ் ஆனால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ன்ட்டு அடிக்கடி நினைப்பேங்க. இந்த டைம் ஏன்டா ஓடிக்கிட்டே இருக்குது, என்னால் அதுக்கு ஈடு கொடுத்து ஓட முடியலையே. சம்டைம்ஸ் அந்த கிளாக்ஸ் ஸ்ட்ரைக் ஆகாமல் நின்றுட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மொமெண்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டா எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஒரு சின்ன பிரேக் கிடைக்காதா? ஒரு சின்ன டைம் நம்ம பிடிச்சவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? அந்த ஒரு சின்ன டைம்னால் எவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் மாறுதில்ல. நம்மளுக்கும் பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கும் அந்த டைம் கேப் எவ்வளோ இருக்குல்ல. இது என்ன ஒரு நியாயம்? ஒரு உலகத்தில் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு டைம் ஜோன். குழப்பமாக இல்லை? நான் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே, இந்த ஊரில் பிறந்தா அதுக்கு ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடுவோம். இதே வேறு ஊரில் பிறந்தா அதுக்கு அடுத்த நாள் பிறந்த நாள் கொண்டாடுறோம், இல்லை சம்டைம்ஸ் முன்னாடியே கூட கொண்டாடிடுறோம். பட் ஒரிஜினலாக அந்த குழந்தை என்றைக்கு தான் பிறக்குது? இந்த டைமை யார் தாங்க டிஃபைன் பண்ணது? என்ன டைமுங்க இது? ஒரு விஷயம் நல்லதாக நடந்தாலும் டைமை தான் சொல்கிறோம், ஒரு விஷயம் கெட்டதாக நடந்தாலும் டைமை தான் சொல்கிறோம். அதை நம்ம நல்லதாக எடுத்துக்கிறதா கெட்டதாக எடுத்துக்கிறதா எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ டைம் இருக்குதுன்னு தெரியல, என்கிட்ட டைம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்ககிட்ட இருக்க டயத்தை நீங்கள் பார்த்து பத்திரமா அழகாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நானும் சொல்கிறேன், டைம் இஸ் ப்ரெஷியஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சோண்டு டைம் அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஸோ நீங்கள் இதே மாதிரி நிறைய பேர்கிட்ட கரெக்டாக டயத்தை வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி உங்களை அடுத்த பாட்காஸ்ட்டில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பசுவை.